தஞ்சாவூர் சோழர்களின் வீரத்திற்கும் அறிவிற்கும் இன்றும் சாட்சியாக நிற்கும் ஒரு அதிசயம். 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கோவில் இன்றும் நவீன பொறியாளர்களுக்கு ஒரு புதிராகவே இருக்கிறது. வானை தொடும் இந்த கோபுரம் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பே இல்லாமல் வெறும் கற்களை அடுக்கி மட்டுமே கட்டப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இன்று நாம் இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவில் ஒளித்து வைத்திருக்கும் அந்த மர்மமான பக்கங்களைத்தான் புரட்டி பார்க்க போகிறோம். இந்த கோவிலின் மிகப்பெரிய ஆச்சரியம் இதன் உச்சியில் இருக்கும் மகுடம். ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட அந்த 80 டன் எடையுள்ள கும்பம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேன் போன்ற நவீன வசதிகள் எதுவுமே இல்லாத காலத்தில் 200 அடி உயரத்திற்கு அந்த ராட்சத கல்லை எப்படி கொண்டு சென்றார்கள்? வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது என்னவென்றால், கோவிலிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான சாரப்பள்ளம், அதாவது ஒரு நீண்ட சாய்வு பாதையை அமைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான யானைகளும் மனிதர்களும் சேர்ந்து பல ஆண்டுகள் உழைத்து அந்த கல்லை உச்சிக்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். அதைவிட விந்தை, இந்த முழு கோவிலுமே இன்டர்லாக்கிங் முறையில் கட்டப்பட்டது. ஆணி இல்லாமலே ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட கற்கள் இன்று வரை நிலநடுக்கங்களை தாங்கி கம்பீரமாக நிற்கின்றன. பொறியியல் அதிசயங்களை விட இந்த கோவிலின் தரைக்கடியில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் இன்னும் பயங்கரமானவை. தஞ்சை பெரிய கோவிலில் 100க்கும் மேற்பட்ட ரகசிய சுரங்கப்பாதைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பாதைகள் வெறும் காற்றோட்டத்திற்காக மட்டும் கட்டப்படவில்லை. இங்கிருந்து சிவகங்கை பூங்காவுக்கும் தஞ்சை அரண்மனைக்கும், ஏன் பல மைல்கள் தள்ளியிருக்கும் திருச்சி மலைக்கோட்டைக்கு கூட ரகசிய வழி இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. போர்க்காலங்களில் அரச குடும்பத்தினர் தப்பிக்கவும் ஒற்றர்கள் ரகசியமாக தகவல் பரிமாறவும் இந்த பாதைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அந்த பாதைகளில் இருக்கும் ஆபத்தான காற்றினாலும் பெரும்பாலான நுழைவாயில்கள் அரசால் மூடப்பட்டுவிட்டன. அந்த இருண்ட பாதைகளுக்குள் இன்றும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் ஒளிந்து கிடக்கின்றன. அங்கே ராஜராஜ சோழன் எதை மறைத்து வைத்திருப்பார்? இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். தஞ்சாவூரை சுற்றி எங்கு தேடினாலும் வெறும் மணலும் களிமண்ணும் தான் கிடைக்கும். அப்படி இருக்க 1,30,000 டன் எடையுள்ள இந்த பிரம்மாண்ட கருங்கற்கள் தஞ்சைக்கு எப்படி வந்தன? ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தஞ்சையிலிருந்து சுமார் 50 முதல் 100 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு கருங்கல் குவாரி கூட கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி ஆற்றின் வழியாக பெரிய படகுகளை பயன்படுத்தியும் ஆயிரக்கணக்கான யானைகளின் உதவியோடும் இந்த கற்கள் தொலைதூர மலைப்பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இன்று ஒரு லாரியில் சில டன் கற்களை ஏற்றி வருவதே கடினம். ஆனால் எவ்வித நவீன வசதியும் இல்லாத அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் நிகழ்த்தி காட்டிய இந்த சாதனை நிச்சயமாக மனித சக்தியையும் தாண்டிய ஒரு மர்மம்தான். காலங்கள் மாறலாம், நாகரிகங்கள் மறையலாம், ஆனால் 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இந்த தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் அரிதிற்கும் சோழர்களின் வலிமைக்கும் ஒரு அழியாத சாட்சியாக இன்றும் உயர்ந்து நிற்கிறது. ராஜராஜ சோழன் வெறும் கற்களை மட்டும் அடுக்கவில்லை, தமிழனின் அடையாளத்தை வரலாற்றில் ஆழமாக பதித்துச் சென்றிருக்கிறார். இன்று நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்டம் உலக அதிசயங்களுக்கு எவ்விதத்திலும் குறைந்தது அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. தஞ்சை கோவிலை பற்றிய உங்கள் நினைவுகளை அல்லது மர்மங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற பல வியக்க வைக்கும் வரலாற்று ரகசியங்களை தெரிந்து கொள்ள ST தமிழ்வர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.